மக்களவை கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே பாஜகவிற்கு அதிர்ச்சி வைத்ததை எதிர்க்கட்சிகள் கொடுத்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் முதல் நாடாளுமன்ற கூட்டமானது கூடியிருக்கிறது. இந்த நிலையில் நம்மிடையே காங்கிரஸுடைய விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்த நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டம் தற்போது கூடியிருக்கிறது. இதில் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்து விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக போய் சென்று போனதுக்கும் இப்போ போய் பார்த்ததுக்கும் என்ன மாதிரி அதிரடி மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இன்று முதல் நாள் நாடாளுமன்றத்திற்கு 254 எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்றோம். அனைவரும் காந்தி சிலை முன்னால் காந்தி சிலை இருந்த இடத்தை இப்பொழுது இடம் மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சிலை இருந்த இடத்திலிருந்து அந்த அணிவகுப்பு தொடர்ந்தது. அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் கனிமொழி அவர்களும் திருமா அவர்களும் மற்றும் அனைத்து கட்சியினுடைய இந்தியா கட்சியினுடைய கூட்டணியுடைய திரிணாமுல் மற்றும் சமாஜ்வாதி நண்பர்களும் அனைவரும் வந்திருந்தோம். அனைவரும் சேர்ந்து நாடாளுமன்றத்துக்குள் சென்றோம். பிரதமர் தான் பொறுப்பேற்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக அனைவரும் கான்ஸ்டியூஷனை எடுத்து அவருக்கு தெரிகின்ற வகையில் எடுத்து காட்டினோம். இது முதல் முறையாக நடைபெற்றது. ஏனென்றால் தொடர்ந்து ஜனநாயகபூர்வமாக இந்தியாவிலே ஒவ்வொரு அமைப்புகளையும் இவர்கள் உயிரிழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வலுவிழக்க வைக்கிறார்கள். தொடர்ந்து இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வைப்பதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ அதையே இந்த அரசு செய்கிறது. இவைகள் தான் இந்த முறை மிக முக்கியமானதாக இருக்க போகிறது. இந்த முறை 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறோம். பாஜக 303 240 குறைந்திருக்கிறது. அவர்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். பாஜக ஒரு தனி பெரும் கட்சியாக இருந்த கட்சி இப்பொழுது குறைந்து மைனாரிட்டியாக மாறியிருக்கிறது. இவையெல்லாம் இந்த முறை பாராளுமன்றத்திலே 18வது பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக முதல் நாளே தெரிந்தது. ஏனென்றால் எதிர்க்கட்சியினுடைய பலம் கூடியிருக்கிறது, ஆளுங்கட்சியினுடைய பலம் குறைந்திருக்கிறது. இதிலே உண்மையான ஜனநாயகம் இதுதான். உண்மையிலேயே வருகின்ற காலங்களிலே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறக்கூடிய மன்றமாக இந்த மன்றம் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கு. இந்த அரசு தொடங்குவதில் முதல்ல காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் முன்வைத்திருந்தார். ஸோ இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இன்னும் அதிகமாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் நம்புறீங்களா? மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து சொல்வோம். குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்படி ஷேர் மார்க்கெட்டினுடைய பங்குச்சந்தையில் நடைபெற்ற ஊழலை பற்றியும் 30 லட்சம் கோடி ரூபாய் மக்களுடைய பணம் வீணாயிருக்கிறது, சாதாரண மக்களுடைய பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற பிரச்சனையை பற்றி பேசினார். அதுக்கு பின்னால் இப்பொழுது நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், தொடர்ந்து பத்திரிகை பேப்பர் லீக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு மத்திய அரசினுடைய தேர்விலும் பேப்பர் லீக் நடைபெறுகிறது. எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் கல்வித்துறை முழுமையாக ஒரு சித்தாந்தத்துக்கு அடிமையாகிவிட்டது. அதனுடைய விளைவாக அந்த சித்தாந்தத்திலிருந்து வெளியிலே வருபவர்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள். விளைவு நம்முடைய அமைப்புகள் அனைத்தும், கல்வி அமைப்புகள் அனைத்தும் வலுவிழந்து வருகின்றன. எதிர்காலம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. வேலைவாய்ப்பில்லை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே இந்த நியாயங்களை, இந்த நீதியையும் நாடாளுமன்றத்திலே கேட்பார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இருந்ததும் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி இருப்பதிலும் நீங்க என்ன விஷயத்தை கூர்ந்து கவனித்தீர்கள்? முதல்ல திரு மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையோடு இருந்தார். இப்பொழுது பெரும்பான்மை தனி, அவருடைய கட்சியினுடைய பலம் 303 240 குறைந்திருக்கிறது. வலுவிழந்திருக்கிறார்கள். அவரை பொறுத்த மட்டிலே திசை இழந்திருக்கிறார். ஸ்டேட்டஸ்கோ இருக்கிறார். எந்த ஒரு மாற்றத்திற்கும் தயாராக இல்லை. அவர்களை பொறுத்த மட்டிலே எது இருக்கிறதோ அப்படியே வைத்து நடத்துவது தான் அவர்களுடைய காலமாக இருக்கிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் இல்லை. அவர்களை பொறுத்த மட்டிலே மதவாத மற்றும் வெறுப்பு அரசியலை மையமாக வைத்து அரசியல் செய்த பழக்கம் உள்ளதனுடைய விளைவாக அன்புக்கான அரசியல்,
அனைவருக்கும் சிநேகத்துக்கான அரசியல் என்று ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துத் தருவதை அவர்கள் எதிர்பார்க்க முடியவில்லை. அவர்களால் அதற்கான விடயத்தை அவர்களால் கொடுக்க முடியாமல் திணறி நிற்பது நன்றாக தெரிகிறது. முதல் நாளே பாராளுமன்றத்திலே அவர்களை பொறுத்தமட்டிலே அதிர்ச்சி வைத்திருந்த எதிர்க்கட்சிகளால் கொடுக்க முடிந்தது. வருகின்ற காலங்களிலே எங்களை பொறுத்தமட்டிலே மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து எடுத்துரைப்போம் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. வருகிற 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருக்கு. சபாநாயகர் தேர்தலை இந்திய கூட்டணி சார்பில் ஒருத்தரை நிற்க வைப்பீங்களா அல்லது துணை சபாநாயகரை அதற்கான கோரிக்கையை முன்வைக்கிறீங்களா? எதை இந்திய கூட்டணி சார்பில் முன்வைக்கிறீங்க? இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களுடைய கூட்டம் நாளை நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டக்கூட பாராளுமன்ற குழு தலைவர்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்திலே இதற்கான முடிவெடுக்கப்படும். ஆனால் சபாநாயகர் தேர்தல் என்பது வேறு, துணை சபாநாயகர் தேர்தல் என்பது வேறு. கடந்த முறை துணை சபாநாயகரே இல்லை. கடந்த முறை சபாநாயகரை ஒருமித்த கருத்தோடு எடுப்பதற்காக எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒத்துழைத்தோம். இது ஆளுங்கட்சியினுடைய கையிலே இருக்கிறது. திரு ராஜ்நாத் சிங் அவர்களோ, திரு மோடி அவர்களோ, திரு அமித்ஷா அவர்களோ, திரு பாராளுமன்றத்துறை அமைச்சர் அவர்களோ எதிர்க்கட்சி தலைவர்களோடு பேசும் பொழுது இது சுமூகமாக முடிக்கப்படக்கூடியது. அவர்கள் கையிலே இருக்கிறது. இதை எப்படி முடிக்க வேண்டும், எப்படி இதை சுமூகமான முறையில் கொண்டு செல்ல வேண்டும். சபாநாயகர் என்பது அனைவருடைய அன்போடும் அனைவருடைய நம்பிக்கையோடு இருக்க வேண்டியவர். அதன் தேர்தல் வருவதை எதிர்க்கட்சிகள் எப்பொழுதுமே விரும்பாது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தமட்டிலே எங்களோடு கலந்தாலோசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கும். அதுதான் ஜனநாயக முறை. அதுதான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் நடந்தது. அதுதான் மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்தில் நடந்தது. அது இப்பொழுது நடக்கும் என்றால் இந்தியா கூட்டணி தலைவர்களை பொறுத்தமட்டிலே ஒருமித்த பார்வையோடு செல்வதற்கு தயாராக இருப்பார். மிகுந்த எதிர்பார்ப்பை எல்லாருமே ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு. எதிர்க்கட்சி தலைவர் இடத்துல ராகுல் காந்தி அவர் நிச்சயம் வருவாரா, இல்லை அவர் வராத பட்சத்தில் யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும்? இதை பற்றி காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறதா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே மக்கள் மன்றத்திலே ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகளுடைய தலைவராக இருக்கிறார். அவருடைய நடைப்பயணமாக இருக்கட்டும், நீதி யாத்திரையாக இருக்கட்டும், மக்களுடைய மன்றத்திலே அவர் களத்திலே தலைவராக இருக்கிறார். மாமன்றத்திலே அவர் தலைவராக வர வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தோம். காரிய கமிட்டியிலும் இதை பற்றி விவாதிக்கப்பட்டது. ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு நேரம் கொடுங்கள் என்று கேட்டார். நேரம் இன்றோ நாளையோ அவர் முடிவு செய்து விடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. நல்ல முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அவர் எந்த முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். எங்களை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்திலே தலைவராக இருப்பவர், மாமன்றத்திலும் தலைவராக இருக்க வேண்டும், நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சிகளுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். தாமதம் என்றது வேறு கட்சிகள் விமர்சனத்துக்குள்ளாகவும் ஆகிறது. எதற்காக இந்த தாமதம் ராகுல் காந்தி எடுக்கிறார்? அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லப்படும்? எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு என்பது 26ஆம் தேதி தேவை. 26ஆம் தேதி எப்பொழுது சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவரும் பிரதமரும் சேர்ந்துதான் அவரை அழைத்து கொண்டு சென்று அவருடைய இருக்கையிலே அமர வைக்க வேண்டும். அதனால் ஒரு தேவை எப்பொழுதோ அப்பொழுது அதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் முடிவெடுக்கப்படும். எங்களை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் நல்ல முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு. இறுதியான ஒரு கேள்வி. இப்போ விருதுநகர் தொகுதியில நீங்க 3 முறை எம்பியாக தேர்வாகப்பட்டிருக்கீங்க. இந்த முறை விருதுநகருக்காக நீங்க குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களா எதை நீங்கள் தீர்மானித்து? விருதுநகருடைய மிக முக்கியமான 5 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட வேண்டும். விருதுநகர் தொகுதியில் இருக்கிறது. மதுரை விமான நிலையம் மேம்படுத்தப்பட வேண்டும். மதுரை விமான நிலையத்தினுடைய சர்வதேச விமான நிலையமாகவும் ஓடுதளம் விரிவாக்கப்பட வேண்டும். சிவகாசி பட்டாசினுடைய பாதுகாப்பும் அதனுக்கு ஒரு தொழில் மண்டலமும் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவேன். அதே போலவே ரயில்வே திட்டங்கள், கைவிடப்பட்டிருக்கின்ற ரயில்வே திட்டங்கள், மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டமாக இருக்கட்டும், மற்றும் வந்தே பாரத் போன்ற ரயில்கள் நின்று செல்வதாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து எழுப்புவேன். அதே போலவே டெக்ஸ்டைல் பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட கைத்தறி பூங்கா அமைப்பதற்கான பணி துவங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் அது தடுமாறி கொண்டிருக்கிறது. அதையும் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இந்த 5 முக்கியமான பிரச்சனைகளை இந்த முறை வலியுறுத்தும். நியூஸ் 7 தமிழுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுகுமாரோட வசந்த்.